விநாயகர் மற்றும் முருகரின் முழு அருளும் கிடைக்கும் முத்தான 3 நாட்கள். கேட்டதையெல்லாம் வாரி வழங்கும் அம்சம். வாழ்க்கையே மொத்தமாக மாறிடும். வளர்பிறை சதுர்த்தி, கார்த்திகை விரதம், சஷ்டி விரதம் அப்படின்னு இந்த 3 முக்கிய நாட்களும் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் வர்றது ரொம்பவும் அசாதாரண விஷயம். சாதாரணமாக எல்லா மாதங்கள்லையும் இப்படி வரவே வராது. வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அரிய ஆன்மீக சந்தர்ப்பமாக இப்படி தொடர்ந்து இந்த 3 முக்கிய நாட்களும் வர்ற காலம் பார்க்கப்படுது. பலர் இதை பற்றி தெரிஞ்சுக்காம கடந்து போயிடுறாங்க. ஆனால் தெரிஞ்சு நம்பிக்கையோட இந்த 3 நாட்களும் விரதம் இருந்தால் அது நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த 3 நாட்களும் ஒரு தொடர்ச்சியான சக்தி ஓட்டம் மாதிரி செயல்படுது. முதல் நாள் தடைகளை அகற்றக்கூடிய நாள், அடுத்த நாள் உள்ளார்ந்த சக்தியை எழுப்பக்கூடிய நாள், 3வது நாள் அந்த சக்தியை வெற்றியா மாற்றக்கூடிய நாள். இந்த 3 நாட்களும் இந்த மார்ச் மாசத்துல வருது. வர்ற 22ஆம் தேதி வளர்பிறை சதுர்த்தி, வர்ற 23ஆம் தேதி கார்த்திகை விரதம், 24ஆம் தேதி சஷ்டி விரதம். இந்த 3 நாட்களும் இப்ப சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை பின்பற்றி விரதம் இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். முதல் நாள் வளர்பிறை சதுர்த்தி, விநாயகருக்கு உகந்த நாள். வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்கலை, எதை தொடங்கினாலும் தடைகளாக வருது அப்படின்னா இந்த நாளில் நீங்கள் விரதம் இருக்கிறது ரொம்பவும் முக்கியம். காலையில் எழுந்ததும் சுத்தமாக குளிச்சுட்டு விநாயகருக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி மனசார ஜபம் பண்ணணும். இந்த நாளில் சாப்பாட்டை குறைச்சிட்டு பழம், பால் மாதிரி சுத்தமான உணவுகளை எடுத்துட்டு முழு நாளும் நல்ல எண்ணத்தோடு இருக்கணும். இந்த விரதம் வாழ்க்கையில் இருக்க தடைகளை மெதுவாக அகற்றி ஒரு புதிய ஆரம்பத்துக்கு வழிவகுக்கும். 2வது நாள், அதாவது மார்ச் 23ஆம் தேதி கார்த்திகை விரதம் நாள். இது முருகருக்கு உகந்த நாள். இந்த நாளில் விரதம் இருக்கிறது உடம்புக்கும் மனசுக்கும் பெரிய சக்தியை தரும். சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை ஜபிக்கலாம், தீபம் ஏற்றி வழிபடலாம். முடிஞ்ச வரைக்கும் உபவாசம் இருந்தால் இன்னமும் நல்லது. இந்த விரதம் மன உறுதியை அதிகரிக்கும், எதிர்மறை சக்திகளை நீக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை வேகப்படுத்தும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் சிரமம் இருக்கிறவங்களும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கவங்களும் இந்த கார்த்திகை விரதத்தை நம்பிக்கையோடு அனுசரிச்சா நல்ல பலன் கிடைக்கும். 3வது நாள் சஷ்டி விரதம், அதாவது மார்ச் 24ஆம் தேதி. இது செவ்வாய்க்கிழமையில வர்றதுனால இது கூடுதல் சிறப்பான நாளா பார்க்கப்படுது. இதுவும் முருகருக்கு உகந்த நாளா இருக்கு. இந்த விரதம் சாதாரண விரதம் கிடையாது. பலரும் முழு நாளும் உண்ணாவிரதம் இருந்து, அதாவது சாப்பிடாம இருந்து கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணிட்டு முழு மனதோட பக்தியில மூழ்கி இருப்பாங்க. இந்த நாளில் விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க கஷ்டம் எல்லாமே தீர்ந்துடும். குறிப்பா குழந்தை பாக்கியம் வேண்டி காத்துட்டு இருக்க தம்பதிகள் சஷ்டி விரதம் முக்கியமான ஒரு விரதமா பார்க்கப்படுது. பல பக்தர்கள் அவங்களுடைய அனுபவங்களாலேயே சொல்றாங்க இந்த சஷ்டி விரதம் ரொம்ப சக்தி வாய்ந்த விரதம் அப்படின்னு. நம்பிக்கையோட தொடர்ந்து சஷ்டி விரத தண்ணிக்கு விரதம் இருந்து கந்த சஷ்டி பாராயணம் பண்ணிங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது. இந்த 3 நாட்களும் தொடர்ந்து வர்றதுனால இது ஒரு ஆன்மீக பயணம் மாதிரி பார்க்கப்படுது. முதல் நாள் தடைகள் அகலும், 2வது நாள் சக்தி சேரும், 3வது நாள் அந்த சக்தி பலனாக மாறும். அதனால் இந்த 3 நாட்களையும் சாதாரணமாக எடுத்துக்காம இதை ஒரு நோக்கத்தோட விரதம் இருந்தால் அதுக்கான பலன் இன்னும் அதிகமாகும். முக்கியமாக இந்த 3 நாட்களில் உங்களுடைய உடல் சுத்தமாக இருக்கணும். உடல் சுத்தம் மாதிரியே உங்களுடைய மனசும் சுத்தமாக இருக்கிறது ரொம்பவும் அவசியம். கோவப்படாமல் எதிர்மறை எண்ணங்களை வளர்த்துக்காம கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு முழு மனதோட ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பலன் பன்மடங்கு அதிகமாக கிடைக்கும். நம்பிக்கையோட கட்டுப்பாடோட மனதார அனுசரிச்சா வாழ்க்கையில் நின்று போயிருக்க பல விஷயங்கள் நகர ஆரம்பிக்கும். மனசுக்கு அமைதி வரும், நம்ம கண்ணாலேயே மாற்றத்தை பார்க்க முடியும். சில விஷயங்கள் அறிவால புரியாது, ஆனால் அனுபவத்தால் உணர முடியும். இந்த அனுபவத்தை தரக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த 3 நாட்கள் இந்த மார்ச் மாதம் வருது. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விரதம் இருக்க சொல்லுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க ஸ்க்ரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.